இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு எல்லாம் மாறும். ஒரு காட்டுல ஒரு பறவை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த காட்டுல அந்த பறவை மட்டும் இல்லாம நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த காட்டுல உணவு பஞ்சம் ஏற்பட்டதுனால எல்லா பறவைகளும் விலங்குகளும் வேற காட்டுக்கு போயிடுச்சு. இந்த காட்டுல இருந்து அந்த பறவைய எந்த ஒரு விலங்கும் பறவையும் அழைச்சிக்கிட்டு போகவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பறவை வேற எந்த பறவையோடையும் பெருசா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல. ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டதுனால இந்த பறவையால சுயமா பறக்கவும் முடியல. தன்னோட முடியெல்லாம் கொட்டி போய் ரொம்பவும் சோர்ந்து போயிருந்தது. வெயில்ல வாடிக்கிட்டு இருந்தது. அந்த வழியா ஒரு துறவி போறாரு. அவரை பார்த்து அந்த பறவை, ஐயா, நீங்க எங்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களால எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த துறவி, நான் கடவுளை வணங்க போய்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னாச்சு பறவையே? நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியும்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பறவை, ஐயா, எனக்கு சாவு எப்ப வரும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்க. என்னால வாழவே முடியல. சீக்கிரம் செத்து போயிட்டா பரவாயில்ல. வெயில் தாங்க முடியல, உணவு இல்ல, தங்கிக்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான இடம் கூட இல்ல. என்னை பாருங்க, என்னோட முடியெல்லாம் கூட கொட்டி போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுது. அதுக்கு அந்த துறவி, சரி பறவையே, நீ வருத்தப்படாத, நான் நிச்சயமா கடவுள்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் ஒரு கோயில்ல போய் உட்காந்து கடவுளை பிரார்த்திக்கிறாரு. கடவுள் நேரா அவருக்கு காட்சி கொடுக்கறாரு. அப்ப அந்த துறவி சொல்றாரு, இறைவா, இந்த பறவைக்கு ஏன் இந்த நிலைமை? அதோட நிலைமைய மாத்த கூடாதா? ரொம்ப சாக போற நிலைமையில இருக்கு. சாவும் வரல, வாழ்வும் வரலன்னு தாங்க முடியாத கொடுமையெல்லாம் அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி, இறைவா, இந்த பறவைக்கு இந்த கொடுமையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு துறவி கடவுள் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு கடவுள், அந்த பறவை செஞ்ச கர்மா அப்படி, அதோட கர்மா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீராது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த துறவி, நீங்க கடவுள் தானே, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க தான் ஏதாவது ஒரு வழிகாட்ட வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கடவுள், நீ அந்த பறவை கிட்ட போய் ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாரு. என்ன அந்த மந்திரம் சாமி அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேக்குறாரு. எல்லாம் மாறும், இனிமே நன்மை பிறக்கும் அப்படின்னு போய் சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கடவுள் அனுப்புறாரு. அவர் சொன்னதை அந்த பறவை கிட்ட துறவி சொல்றாரு. அதுல இருந்து அந்த பறவை எல்லாம் மாறும், எனக்கு நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்த ஒரு வாரத்துல திரும்பவும் அந்த கோயிலுக்கு துறவி வராரு. வரும்போது இந்த பறவையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க வராரு. அந்த காடே ரொம்ப செழிப்பா இருக்கு. நிறைய பழங்கள் பழுத்து குலுங்குது. அந்த பறவை கூடு கட்டி வாழறதுக்கு ஏதுவா எல்லா சூழ்நிலையும் இருக்கு. பக்கத்திலேயே ஒரு நதி நீரும் அமைஞ்சிருக்கு. இத பார்த்த துறவிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பறவையை கூப்பிட்டு எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு கேக்குறாரு. அந்த பறவை, நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை நான் ரொம்ப நம்பிக்கையோட சொன்னேன், எனக்கு எல்லாமே நல்லதா நடந்தது அப்படின்னு சொல்லுது. துறவி சந்தேகத்தோட கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட இது எப்படி சாத்தியம்னு திரும்பவும் கேக்குறாரு. அதுக்கு கடவுள், இவ்வளவு நாளா அந்த பறவை அதோட வாழ்க்கைய சபிச்சுக்கிட்டு இருந்தது. அது வரைக்கும் அதோட வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையா தான் நடந்தது. எல்லாம் மாறும், எனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும்னு எப்ப அது நம்ப ஆரம்பிச்சதோ அப்பவே அதோட நிலைமை எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட துறவிக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் போயிடுது. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நேர்மறையா சிந்திச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம எதிர்மறையா சிந்திக்கவே கூடாது. எதிர்மறை எண்ணத்தை கைவிட்டுட்டு நேர்மறையா சிந்திக்கணும்.